வணக்கம். இன்றையான் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் 3 விடயங்களை பற்றி பார்க்க போன்றோம். ஒன்று துணுக்காய் புதைகுழி சம்பந்தமான விடயம். 2வது செம்மணி புதைகுழி சம்பந்தமான விடயம். 3வது ஜனாதிபதி மாளிகை, யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகை சம்பந்தமான சில தகவல். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள். நேரடியாக நாங்கள் கண்ணோட்டத்துக்குள் செல்வோம். முதலாவதாக நாங்கள் துணுக்காய் பிரதேசத்துக்கு அருண் சித்தார்த்தும் அவருடைய மனைவியும் இன்னொரு சகோதர மொழி பேசும் இனத்தைச் சேர்ந்த ஒரு நபரையும், யூடியூபர் இவரையும் அழைத்து கொண்டு அவருடைய இந்த யூடியூபருடைய காரில் இவர்கள் எல்லோரும் பயணித்து இந்த துணுக்காய் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த பகுதி துணுக்காய் பகுதியில் அமைந்திருக்கின்ற நெற்களஞ்சியத்துக்கு அண்மையிலே சென்றிருக்கிறார்கள். இந்த நெற்களஞ்சியம் துணுக்காய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 100 மீட்டர் தூர பகுதியில் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுது. இங்கே இவர்கள் இந்த இவருடைய மனைவியும் இவரும் இறங்கி உள்ளுக்குள்ள போக முற்படும் போது அப்பிரதேச வாசிகளால் தடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் இப்போ போனதுக்கு முதல், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறதுக்கு முதல் அருண் சித்தார்த்துடைய வைஃப் 3 நாட்களுக்கு முதல் அங்கு சென்று பூரணமாக வீடியோ ஒன்று எடுத்து அந்த நெற்களஞ்சியத்தை அதை ஃபேஸ்புக்கில் பதிவேற்றியிருந்தார். இங்கே புலிகளுடைய வதை முகாம் இருந்ததாகவும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேற்பட்ட சந்தேக நபர்களை வைத்து சித்திரவதை செய்து இங்கே கொலை செய்யப்பட்டு பங்கர்களுக்குள் புதைக்கப்பட்டதாகவும் அந்த வீடியோவில் காட்டியிருந்தார். இப்பொழுது இவர்கள் 2ஆம் தடையும் போன போதுதான் பிரதேசவாசிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விசாரித்திருக்கிறார்கள். அப்பொழுது அருண் சித்தார்த் சொன்னது என்னென்னு சொன்னால், நாங்கள் வைஃபுண்ட அப்பா காணாமலாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார், அது சம்பந்தமான இடத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அப்போது அங்கே பிரதேசவாசிகள் சொன்னார்கள், இல்லை இவர் உங்களுடைய வைஃப் இது இன்றைக்கு வாரத்துக்கு 3 நாளுக்கு முதலே இவ இங்கே வீடியோ பண்ணி கொண்டு போய் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கிறா என்று முற்பட்டு போட்டது. திரும்ப அருண் சித்தார்த் மாறுறார், மற்ற யூடியூபர் தான் தங்களை கூட்டி கொண்டு வந்தார் இங்கே பார்க்குறதுக்கு. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறுகின்றார். அப்போ விசாரணையின் போது அங்கே இருந்தவர்களுக்கு அவர்கள் நடந்ததை சொல்லும்போது கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டளவில் அருண் சித்தார்த்துடைய வைஃபுண்ட அப்பாவை புலிகள் கடத்தி சென்றதாக அவர் சொல்கின்றார். கடத்தி சென்று எங்கே கடத்தி சென்றார்கள் என்று தெரியவில்லை. கடத்தி சென்று இங்கே வைத்து கொலை செய்ததாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் அதான் தாங்கள் இங்கே வந்ததாகவும் அவர் சொல்கின்றார். அப்போது இப்போ தகவல், இந்த யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் ஆகின்றன. இங்கே தான் சந்தேகம் இருக்கின்றது. ஏன் இந்த நேரம், அதாவது செம்மணி புதைகுழியை அகழ்வு செய்யும் போது ஏன் இந்த பிரச்சனை வருகின்றது என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. அப்போ அதால தான் இவர்களை விசாரிக்கின்றார்கள். இவர்கள் உண்மையாகவே அருண் சித்தார்த் வைஃபுடைய தகப்பனுக்கு என்ன நடந்தது என்று தேடுற நோக்கம் இருந்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்கணும், அந்த பகுதியில் உள்ள கிராம சேவகாவையோ அல்லது ஏஜிஏ டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லாட்டி ஜிஏஓயோ சந்தித்து நடக்க வேண்டிய காரியங்களை பார்த்திருக்க வேண்டும். சட்ட ரீதியாக அந்த ப்ரொசீஜர்ஸை கை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சட்ட ரீதியான ப்ரொசீஜர்ஸ் எதையுமே கை கொள்ளவில்லை. ஐசிஆர்சி, ரெட் க்ராஸ், அங்கே மனித உரிமைகள் ஆணைக்குழு அதுவல்ல தான் முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் ஒழிய காணாமல் போனதாக, ஆனால் இந்த இடத்துல புதைக்கப்பட்டுள்ளதாக எந்த ஒரு அரசாங்க நிறுவனத்துக்கும் அறிவிக்கவில்லை. அரசாங்க நிறுவனத்துக்கு அறிவித்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்காமல்
இவர்கள் இந்த மாதிரியான ஒரு இன்னொரு சகோதர மொழி யூடியூபரையும் கொண்டு வந்து இந்த இடத்தை காட்டுறதுக்கு முற்பட்டது சந்தேகத்துக்கு இடமானது. ஏன்னு சொன்னால் இப்போ செம்மணி புதைகுழி தொடர்பான அகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நேரம் சகோதர மொழி இனத்தாக்களுக்கு இடையில் அங்கே பாருங்கோ புலிகளுடைய 4000 பேரை கொலை செய்து அங்கே புதைத்திருக்கிறார்கள். அதை ஒருவரும் அகழ்ந்து புதைகுழிகளை அகழும்படி ஒருவரும் ரிக்வஸ்ட் பண்ணல, இல்லாட்டி அரசாங்கம் அகல முற்படையில என்று ஒரு கருத்தை உருவாக்கி அங்கே ஒரு அன்ரெஸ்ட்டை உருவாக்குறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கும் என்று பலராலையும் கருதப்படுது. இதர் அருண் சித்தார்த் யார் என்று பார்த்தால் திலீப் ஜெயவீர என்ற ஒருவருடைய அவருடைய கட்சியில் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக இவர் காணப்படுகிறார். அதனால் இது ஒரு அரசியல் நோக்குடைய ஒரு அணுகுமுறையாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக உண்மையாக இதில் உண்மையாகவே ஒரு புதைக்கப்பட்டிருந்தால் அதை ப்ரொசீஜர் மூலம் வந்திருப்பார்கள். இது ஒரு முறையற்ற விதத்தில் வந்தது தான் இங்கே முறையற்ற விதத்தில் செயற்பட்டது தான் இங்கே ஒரு சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. அடுத்ததாக நாங்கள் செம்மணி அகழ்வுகள் தொடர்பாக பார்ப்போம். செம்மணி அகழ்வுகள் முதலாம் கட்டம் அகழ்வுகள் முடிவுற்றது. அது ஜூன் 7 முடிவுற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அகழ்வில் 19 பேருடைய உடல் கூறுகள் கண்டெடுக்கப்பட்டன. இப்பொழுது 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை வரை 2ஆம் கட்டத்திலே கிட்டத்தட்ட 5 பேருடைய உடற்கூறுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு தற்போதைய இலங்கை அரசாங்கம் கட்டம் கட்டமாக நிதியை விடுவித்து கொண்டு இருக்கின்றது. முதலாம் கட்டத்துக்கு விடுவித்த இப்போ 2ஆம் கட்டத்துக்கு அளவாக விடுவித்திருக்கின்றது. இதுக்கு பிறகு 3ஆம் கட்டம் தேவைப்படும் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படுமானால் அந்த 3ஆம் கட்டத்துக்குரிய நிதியும் அரசாங்கத்தால் விடுவிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த அகழ்வாராய்ச்சி யாழ்ப்பாண மாவட்ட மஜிஸ்ட்ரேட் ஆனந்தராஜாவினுடைய மேற்பார்வையில் நடைபெறுகின்றது. இதில் ஜேஎம்ஓ டாக்டர் செல்லையா பிரணவனும் பங்கேற்கின்றார். ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸர் ராஜ் சோமடேவாவும் இதில் பங்கேற்கின்றார். அவருடைய குழுவும் பங்கேற்கின்றது. இவர்களுக்கு உதவிகளை இலங்கை போலீசாருடைய கிரைம் ஆஃபீஸர்ஸும் உதவி செய்கின்றார்கள். அதேவேளை நல்லூர் பிரதேச சபையைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இதற்கு இந்த அகழ்வுகளுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். அடுத்ததாக இலங்கையிலே யாழ்ப்பாணம் பகுதியிலே ஜனாதிபதி மாளிகை ஒன்று கட்டப்பட்டது உங்களுக்கு தெரியும். இந்த கட்டிடம் கட்டப்பட்டது முழுமையான நிலத்தினுடைய உரிமை அரசாங்கத்தின் வசம் இல்லாத நிலைமையிலேயே இந்த கட்டடம் அந்த நிலப்பரப்பிலே கட்டப்பட்டதாக இப்பொழுது தெரிய வருகின்றது. அதாவது இந்த கட்டிடம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நிர்வாகத்தின் கீழ் இருந்த காலப்பகுதியான 2010க்கும் 2015க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டது. அதேவேளை இது அந்த நிலத்தினுடைய உரிமை முழுமையாக அரசாங்கத்திடம் இருக்காத நிலைமையிலே இந்த கட்டிட வேலைகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. இப்பொழுது ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியின் சேர்மன் என்ஜினியர் எல்பி குமுதுலால் கருத்தும் இதை உறுதிப்படுத்துகின்றது. என்னென்னு சொன்னால் அவர் சொல்கிறார் கூற்றுப்படி இந்த நிலப்பரப்பின் உரிமையை தங்களுடைய அரசாங்கத்தின் வசம் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொண்டு இருப்பதாகவும் இந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்கு முன்னர் முடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதாவது இந்த நிலத்தின் உரிமை வேறு தனிப்பட்டவர்களிடம் இருக்குது. அந்த உரிமையை திரும்ப அரசாங்கத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தான்
அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை இந்த நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் தான் இந்த ஜனாதிபதி மாளிகையை அரசாங்கத்தால் முதலீட்டாளர்களுக்கு வழங்க முடியும் என்று தெரிவித்திருந்தார். இதுதான் இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்த 3 விடயங்கள். மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றேன். வணக்கம். நன்றி.